ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஃப்ரைட் ரைஸை நான் ஏன் ஸ்டைலுக்கு பிரிஞ்சலெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. உங்களோட வீட்டுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வரண்டாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடு இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்ததும் அதில் கொஞ்சமாக மஞ்சளும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துணும். இப்போ இந்த கத்திரிக்காவை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்கால கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்ததுமே ரைஸையும் குக் பண்ணுவோம் அப்படின்னு மில்க் மேட் கப் அளவுக்கு தான் 2 கப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு மாதிரி இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ரைஸ் குக்கரில் குக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். நீங்கள் சும்மா நார்மலாக ரைஸ் குக் பண்ணுறதுக்கு எந்த அளவு வாட்டர் வைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் குறைவாக வைக்கணும் ஃப்ரைட் ரைஸுக்கு. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இதில் 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணினேன். நான் இங்கே ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி ஆயில் ஆட் பண்ணேன். சரியாக 100 ml இருக்கும். இப்போ இதில் ஏற்கனவே மஞ்சளும் சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் இதில் எட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்டா செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகின்றதும் இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் எடுத்த பேன்லேயே தான் நான் மறுபடியும் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுக்கணும். இந்த ஆயில் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. அதை சுட்டி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணினதும் நான் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் மாதிரி வேறையாக எடுத்துகிட்டு இதே பேனில் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி எடுக்கிறேன். வெங்காயம் சரியாக 200 கிராம் இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வெஜிடபிள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணினேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே வெங்காயம் ஆட் பண்ணதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மற்ற வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஆட் பண்ணுங்கள். நான் இதில் கோவாவையும் கறிக்கொச்சிக்கோவும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணினேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போய் இது லைட்டாக வதங்கினதும் அப்படியே வெஜிடபிளோட நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த வெஜிடபிளும் நீங்கள் மிச்ச நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 3 மினிட்ஸ் இதை வதக்கி விட்டாலே போதும். கூடவே 4 பச்சைக்கச்சுக்குவை சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் மிளகு ஆட் பண்ணேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனும் சில்லி பேஸ்ட் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த மாதிரி இதை ஒரு சைடுக்கு ஆக்கிட்டு இதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பம்னா 2 எக் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். எக்கை ஆட் பண்ணினதும் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எக் சின்ன துண்டாக உடைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஆயிடுற கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி எக் நல்லா ஃப்ரை ஆகினதும் இந்த மாதிரி எக்கு கொஞ்சம் சின்ன துண்டாக உடச்சி விட்டதுக்கப்புறமா இது அப்படியே வெஜிடபிளோட மிக்ஸ் ஆக்கி விடுங்க. இப்போ இதில் நான் சூப் கட்டி ஒன்று போடுறேன். சிக்கன் ஃப்ளேவர் சூப் கட்டி தான் போடுறேன். உங்களுக்கு மெகி சூப் கட்டி வேணும்னாலும் போடலும், உங்களுக்கு விருப்பமான என்ன சூப் கட்டி வேணும்னாலும் போடலும். போட்டுட்டு அந்த சூப் கட்டி அது கரையிறதுக்கு மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா குக்காகி வந்திக்குது. இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. இந்த ரைஸ் குக்கரில் ஓம் லைட் ஒன்றாகினதுமே நான் இதை ஓமுக்கு மிச்ச நேரம் வைக்கலை. ஓம் லைட் ஒன்றாகின உடனே இதை அப்படியே எடுத்துட்டு இந்த ரைஸ் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் கொள்ளிக்க அப்படியே இந்த வெஜிடபிள் ரெட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ரைஸ் பச்சை வைக்கப்படாது, கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். ஆனால் புழுங்க விடப்படாது. இதை நீங்கள் இந்த ரைஸ்க்கு வெஜிடபிள் ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடக்கொள்ளிக்க இதில் இருக்கிற இந்த வாட்டர் எல்லாம் வற்றி இந்த வெஜிடபிள் நல்லா மிக்ஸ் ஆகி வரக்கொள்ளிக்க இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். லாஸ்ட்டுக்கு நான் இதில் கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். கேரட்டை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஆட் பண்ணிட்டுனால் ஓவராக வெந்துடும். அதுக்காக வேண்டி தான் கேரட்டை லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் சோயா சாஸும் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
நான் பொதுவாக இங்கே சோனா மசூரி ரைஸ் தான் குக் பண்ணுவேன். நான் இதில் சோனா மசூரி ரைஸ் தான் எட் பண்ணி குக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது சம்பா அரிசி இல்லாட்டி கீரி சம்பா வேணும்னாலும் எட் பண்ணி இதை செஞ்சு பார்க்கலும் இது நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எப்போவும் ரைஸ் குக் பண்ணக்கொள்ளைக்கு வைக்கிற வாட்டரோட அளவை விட இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நீங்கள் குக் பண்ணக்கொள்ள எப்போவுமே வாட்டரை கொஞ்சம் குறைவாக தான் வைக்கணும். நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் குறைவாக வச்சு குக் பண்ணினால்தான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து உதிரியாக வரும். லாஸ்ட்டில் நான் இதில் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். உங்களுக்கு பட்டருக்கு பதிலாக கீ எட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். மேலும் பாருங்கள், இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாக வரும். செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். லாஸ்ட்டுக்கு வந்து நான் லீக்ஸை எதுக்கு மேலே எட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்கோம் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. இந்த சூட்லேயே வந்து இந்த லீக்ஸ் லைட்டாக வெந்து வந்துடும். உங்களுக்கு இது கூட கிழங்கு ஃப்ரை பண்ணி போடுவோம். மேலும் அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி போட்டாலும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். இதோடு கூட நான் பீஃப் கறியும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். பீஃப் கறி ரெசிபி ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த ரெசிபி உங்களுக்கு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.